வணக்கம் அன்பர்களே. இன்று ஜோதிடத்தில் ஒரு சிறிய சந்தேகம். நியூமராலஜி என்று சொல்லக்கூடிய எண்கணிதத்தை நிறைய பேர் என்னிடம் கேட்கிறார்கள். ஒரே தேதியில் பிறந்த பல பேருக்கு முரண்பாடான பலன்கள் வருவதற்கு காரணம் என்ன என்று. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா 6ஆம் தேதியில் ஒருத்தர் பிறந்திருக்காங்க. 6ங்கிறது முக்கியமாக சுக்கிரனுடைய ஆதிக்கம் உள்ளது. 6, 15, 24 இந்த தேதிகளெல்லாம் முழு சுக்கிரனுடைய ஆதிக்கம். அதாவது நல்ல வீடு, நல்ல வாகனம், அழகான மனைவி, பெண் குழந்தைகள், ஆடை ஆபரண சேர்க்கை, ஒரு தெளிவான முகம், கூரிய பார்வை, இது எல்லாம் குறிக்கக்கூடியது சுக்கிரன். அந்த சுக்கிரனுக்குரிய எண் 6. அப்போ ஏன் 6ஆம் தேதியில் பிறந்தவங்க சில பேர் சினிமாவில் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க, இசைத்துறையில் இருக்காங்க, உயர்ந்த ஒரு நிலையில் இருக்கிறாங்க. ஏன் சில பேர் பார்த்திங்கன்னா அன்றாட கூலிக்கு போகக்கூடிய நிலையில் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த நியூமராலஜி பார்க்கக்கூடியவங்க வெறும் எண்கணித பிறந்த தேதி, நீ இந்த தேதியில் பிறந்திருக்க, அந்த தேதியினுடைய பலன் தான் நடக்குன்னு சொல்லி ஒரு ஜோதிடர் சொல்லக்கூடாது. 6ஆம் தேதியில் பிறந்தால் சுக்கிரன் ஜாதகத்தை ஆய்வு பண்ணணும். ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்காரா, அவருக்கு சுப பார்வை கிடைக்குதா, அவருக்கு லக்கணத்தில் இருந்த 5, 9, 11 இந்த மாதிரி இடங்களில் சுப பலன் பெற்று சிறப்பாக இருந்தார்னா அந்த பிறந்த தேதி உடனே ஆக்டிவேஷன் ஆகும். பூர நட்சத்திரம், போராட நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் 3 உங்களுக்கு சுக்கிரனுடைய நட்சத்திரம், 6ஆம் தேதிக்குரிய நட்சத்திரம். அந்த நட்சத்திராதிபதிகளான சுக்கிரன் ஜாதகத்தில் மிக சிறப்பாக இருந்து நல்ல குருவனுடைய பார்வை கிடைக்கும் போது தான் அவங்க கலைத்துறையில், மற்றபடி சிவில் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஃபாரினில் போய் ஒரு குடியுரிமை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள், நல்ல வட்டி வாகனங்கள் வைத்திருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல குடும்ப அமைப்பு, இதெல்லாம் இருக்கும். கெட்டுப்போன அதே நேரத்தில் சுக்கிரன் கன்னியில் நீச்சமாயிட்டாவோ, அம்சத்தில் நீச்சமாயிட்டாவோ அந்த 6ஆம் தேதிக்குரிய பலன்கள் உங்களுக்கு நடக்காது. அந்த 6ஆம் தேதியில் 6ஆம் நம்பரில் பெயர் வச்சாலும் கெட்டுப்போன சுக்கிரன் விட்டுப்போன பழியெல்லாம் கொண்டு சேர்த்துவார். ஆணாக இருந்தால் பெண்ணால் அவமானம், பெண்ணாக இருந்தால் ஆண் மேல் அவமானம், கள்ளக்காதல், பெண் நோய், ஆண் நோய், இந்த மாதிரியெல்லாம் பாதிப்படைச்சு நடு ரோட்டில் நிற்க வேண்டிய ஒரு நிலை சுக்கிரன் கொடுத்துருவார். நிறைய பேர் சொல்கிறாங்க, உங்களுக்கு சுக்கிர திசை வந்துருச்சு, உனக்கு என்னப்பா பெரிய ஆள் அப்படின்னு. சுக்கிரன் அப்படியெல்லாம் இல்லை. அது மோசமாயிடுச்சுன்னா ராஜநாக மாதிரி சுரட்டி அடிச்சிடும். ஆகவே பெயர் வைக்கிறதுக்கு முந்தி 6ஆம் தேதியில் பிறந்த குழந்தை, 24ஆம் தேதியில் பிறந்த குழந்தை, 15ஆம் தேதியில் பிறந்த குழந்தைன்னு சொல்லிட்டு பெயர் சரியாக வைக்கலைன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளங்கள் வரும். வெறும் எண்கணிதம் வேலைக்கு ஆகாது. எண்கணிதத்தோடு சேர்த்து ஜாதகத்தையும் நம்ம அலசி ஆராயும் போது தான் அதனுடைய முழுமையான பலன்கள் கிடைக்கும். இல்லைன்னா செகண்ட் ஆப்ஷனாக நாம் வச்சுக்கலாம். 6ஆம் தேதி சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால்